120 டைமண்ட்ஸ்க்கு சேர்த்து வைக்கலாமா? சொன்ன மறந்துட்டேன் கைஸ். நான் இந்த எடிட் போறதுக்கு முன்னாடி நான் வேறோட எடிட் போடணும்னு நினைச்சேன். பிக் எடிட்டு போக்கிற எடிட்டு. கீழே போனால் கீழே சும்மா நான் ஐசியத்துக்கு போனோம். அந்த ப்ளஸ் டைமிங்ஸ் ஒன்று ஏதாவது ஓப்பன் ஆகுதா? ஏதாவது வேறு ஏதாவது கேம் டைமிங்ஸ் ஓப்பன் ஆகுது? அந்த ரன்னிங் அபிலிட்டி வச்சு இவன் அடிப்பான். போடு ஷாட் தோத்துருவோமே. ஐயோ வாடா யாரா ஒருத்தங்க வாங்கடா. சும்மா பொழந்து கட்டுறான். அவன் 1000 அடி அடிச்சா நான் 1 அடி அடிச்சேன். நாக் அவுட். Put.
ஏதோ புகை வருது. அக்கா அக்கா டேய் டேய் நில்றா. அக்கா தானே கூப்பிட்டேன். ஒண்ணே அக்கா கூப்பிட்டேன். விட்டு அடிச்சு கொண்டுருவோம் போல இருக்கு. நினைச்சா விட மாட்டேங்கிறானுங்க. போட்டு கை உடச்சடே காணுமா. ரெண்டு ஷாட்டு தெரி பேபே. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணன் ஸ்பீட் அடிக்கிறாரு. பாருங்க அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. சேர் அங்க போது ஆட்கள் இங்க போறாங்க. கம்பு அங்க போது லெக்லி சிக்ஸர் அடிச்சாரு. எல்லாரும் பேக்ல சிக்ஸர் அடிப்பாங்க. நம்ம அண்ணே லெக்லி சிக்ஸர் அடிச்சாரு. சூப்பர் கைஸ். இதாங்க நம்ம பவர் ஆஃப் தளபதி அண்ணே. அடிப்பியா அடிப்பியா அங்க பாருங்க. ஓ என்ன அடிக்க வராங்க ஈஸியா. போட் 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 அதான் கைஸ் திருப்பி திருப்பி சிக்ஸர் லெக் அடிக்கிறாரு கைஸ். என்னங்கடா கைஸ் பாத்தீங்களா அந்த சேர் கிராவிட்டி ஸ்மெல் போடு. என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்களா ஆளாளுக்கு அடிக்கிறீங்களாடா. ஆளாளுக்கு அடிச்சு கொண்டு போல இருக்கே. போகுது. நம்ம கேம்ல விளையாடினாலே சார்ஜ் ஈஸியாக போயிடுது கைஸ். ஏன்னு தெரியல. ஃபைல் ஸ்கில்ஸ் ஏதாவது சொல்லிட முடியாது. ஐடே என்னடா ஃப்ரண்ட்ல ஒரு அடி பேக்ல ஒரு அடி. bullshit man. Guys பாருங்க guys ஹெல்த்தே இல்ல guys. ஐயோ விட்டுறோமா. இன்னொரு இந்த கேம் இப்படி முடிச்சிடலாம் guys. மேக்ஸிமம் 10 பேர் குடிச்சிட்டு சேவை. நம்ம மாஸ்டர் அண்ணே மாஸ்டர்ல அண்ணே ஒரு சொல்வார்ல மினிமம் மேக்ஸிமம் ஒரு 10 பேரை கொண்டு வந்த சாவை.
அடிச்சு கொண்டோம். ஐயோ பட் 363 டோட்டல் வந்து பண்ணியிருக்கோம் மிஸ். நிறைய காசு எடுத்துட்டு ரொம்பவே எனக்கு தலையை தின்றது ஒன்று தான், அது இது ஒன்று தான் மிஸ். அல்ட்ரா புட்டா இருந்தான் இல்லை அல்ட்ரா புட்டா சும்மா இதெல்லாம் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வெயிட் பண்ணோம். டே 3 நாளைக்கு வெயிட் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் விளாட்னேன். அன்று இது பண்ணதா? ஓகே இதோட முடிச்சலாம். அது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து ஏதோ ஒரு எடிட் போடலான்னு பிளான் இருக்கேன். பிப்பி இல்லைன்னா அண்ணனை வச்சு, அதாவது சர்க்கார் எடிட் வச்சு நான் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு. ஏன்னா நீங்கள் தான் அதை நீங்கள் சொன்னால் தான் நான் அதை செய்ய முடியும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ போட சொல்லுங்கள், அட்லீஸ்ட் நான் செய்ய முடியும். எனக்கு ஐடியா இப்போ இல்லை, ஏன்னா எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஐடியா கிடையாது, போயிடுச்சு. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒன்று வெறித்தனம், ஏன்னா வேறு ஏதாவது பாட்டு போடலான்னு இருக்கேன். வெறித்தனம் பிப்பி வச்சுட்டு நான் ஷார்க்கை வச்சு நான் அது பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் எந்த எடிட் போடலான்னு. கைஸ் போஸ்ட் பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் நிறைய பேர் நான் போஸ்ட் பார்க்கல நினைக்கிறேன். போஸ்ட்டில் வந்து நான் வந்து இது போட்டிருந்தேன் கைஸ். போஸ்ட்டில் பாருங்களேன், போஸ்ட்டில் வந்து நான் இது ஒன்று போட்டிருந்தேன் கைஸ். நீங்கள் யாருமே செக் பண்ணல, ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். இது இல்லை, எங்கடா போச்சு இல்லை, சும்மா விசிட் பண்ணிட்டு போகலான்னு தான் கைஸ் சொன்னேன். கைஸ் இது கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு போகிறதுனா நான் எதுக்கும் இல்லை. மற்றபடி நீங்கள் ராணி கேம் பிளே பார்த்தீங்க, அது மாதிரி நிறைய கேம் பிளேஸ்லாம் பார்த்தீங்க, தேங்க்ஸ். அப்புறம் லைக் பண்ணுறதுக்கு எனக்கு தேங்க்ஸ், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பாய் கைஸ், இன்னோட நம்ம இந்த கேம் பிளே முடிப்போம். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமாக எந்த கேம் பிளே போடணும் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்மாக போடுறேன். எனக்கு ட்ரை பண்ண நான் கன்ஃபார்ம் போடுறேன். அது ஆர்ஆர் கேமாக இருந்தாலும் சரி, ஃபைட்டிங் கேமாக இருந்தாலும் சரி. நான் வந்து டைகர் லிபரல் அந்த ஒரு இன்னொரு கேம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கேம் பிளே அடுத்த கேம் பிளேக்கு அது எடிட்டுக்கு நான் வந்து இன்னும் பிளான் பண்ணலை கைஸ். ஏன்னா நிறைய பண்ணிட்டேன். ஏன் திருப்பி பண்ணால் அது கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் பண்ணலாமா இல்லை பிப்பி வச்சு எதாவது பண்ணலாமான்னு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் டிஜிஏ கேமர்ஸ்.